ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது நான் வந்து இந்த வீடியோ எதுக்காண்டி போடுறேன் அப்படின்னாக்கி, நான் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் பாஸுக்கு வந்து டெஃபினிஷன் அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இப்போ பாஸ்னா என்ன அப்படின்னாக்கி, பாஸுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அது பிக்கு வந்து புல், ஏக்கு ஏம், எஸ்ஸுக்கு ஸ்குவீஸ், இன்னொரு எஸ் உண்டு, அதுக்கு வந்து ஸ்வீப். அப்போ அந்த நாளுக்கும் செய்முறை என்ன, விளக்கம் என்ன அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட நான் சொல்கிற விளக்கமும் புரியும் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து புல் அப்படின்னாக்கி நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. சும்மா அழுத்தின உடனே நம்ம வந்து உள்ளே இருக்க டிசிபியோ CO2 அல்லது ஃபோமோ எதுவுமே உடனே வெளியே வந்துடாது. இப்போ அது எப்படி உடனே வெளியே வரணும், அப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்து மேலே வந்து ஒரு பின் இருக்கும், லாக் பின் இருக்கும். அந்த லிவருக்கும் ஹேண்டிலுக்கும் இடையில ஒரு லாக் பின் இருக்கும். அந்த லாக் பின்னை வந்து ரிமூவ் பண்ணணும். லாக் பின்னை எப்படி ரிமூவ் பண்ணணும் அவ்வளோ ஈஸியாக லாக் பின்னை ரிமூவ் பண்ண முடியாது. லாக் பின்னில் பின் சைடில் வந்து ஒரு சீலிங் இருக்கும். அந்த சீல் இருக்கும். அந்த சீலை வந்து நம்ம இழுத்து ரிமூவ் பண்ணணும். அந்த சீலை வந்து நம்ம இழுத்து ரிமூவ், ஏன்னா அது கொஞ்சம் மிருதுவாக தான் இருக்கும். ஈஸியாக நம்ம அந்த சீலை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த சீலை நம்ம இழுத்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம லாக் பின்னை வந்து வெளியில் எடுக்க முடியும். பார்த்துருங்க, லாக் பின்னை எடுத்த பிறகு அந்த எடுக்கிறதுக்கு தான், அதுக்கு பிறகு தான் புல். அதை இழுத்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் புல். மற்றபடி ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கி, நம்ம வந்து ஏம், பாஸோட அடுத்த வேர்டு வந்து ஏம்னா ஏம். அந்த ஏம்னா என்ன அப்படின்னாக்கி, நம்ம வந்து அந்த நாசிலை எடுத்து எந்த இடத்துல நம்ம வந்து ஃபயரை வந்து அணைக்கணுமோ, ஃபயரை வந்து எந்த இடத்துல அணைக்கணுமோ அந்த இடத்துக்கு நேர் நம்ம நாசில் அப்படியே கை வச்சு பிடிச்சிட்டு இருக்கணும். அந்த இடத்துல நம்ம ஏம் பண்ணணும். அதுக்கு தான் ஏம். அதுக்கு ரெண்டாவது எஸ், ஸ்குவீஸ் அப்படின்னாக்கி, நம்ம அந்த லிவரை பிடிச்சி நம்ம அந்த ஏம் பண்ண இடத்த பார்த்து இந்த லிவரை பிடிச்சி நம்ம வந்து அழுத்தணும். இந்த அழுத்துறதுக்கு தான் ஸ்குவீஸ். ரெண்டாவது ஸ்வீப் அப்படின்னாக்கி, அதோட விளக்கம் என்ன அப்படின்னாக்கி, நம்ம வந்து ஃபயர் எங்கெல்லாம் ஃபயர் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த CO2வையோ அல்லது வந்து இந்த டிசிபியோ நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆக்கணும். அதாவது சிதறல், அந்த இடம் கூட நம்ம ஸ்ப்ரெட் ஆக்கணும். அந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணதுக்காகவோ அல்லது நெருப்பை நம்ம வந்து அணைக்கிறதுக்காகவோ அதுக்காண்டி நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்வீப் பண்ணணும், அதாவது ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கு தான் ஸ்வீப். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 மெத்தடில் தான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அதை தான் ஷார்ட்டாகிட்டு PASS அப்படின்ட்டு ஷார்ட்டாக அந்த மெத்தடை சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கி மறக்காமல் பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்தடுத்த வீடியோனாக்கி டைப்ஸ் ஆஃப் பம்பு, டைப்ஸ் ஆஃப் வால்வு, டைப்ஸ் ஆஃப் பேரிங்கு, இப்படி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஞ்சு, இப்படி எவ்வளவோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தடுத்த வீடியோக்களை ஒவ்வொன்றையும் பற்றி போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகான் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.